வியூவர்ஸ், நாளைக்கான ககன் பூமி சீரியலில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். நம்ம அபூர்வா ரொம்பவே சூப்பராக மாஸ்டர் பிளான் போட்டு நம்ம கேபியை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா கூட சேர்ந்துட்டு திட்டத்தை போட்டுட்டு நம்ம பூமி மூலியமாகவே நம்ம கேபியை வெளியில் கொண்டு வரதுக்காக நம்ம அபூர்வா சூப்பரான ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் அபூர்வா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் மருதாணி பாட்டி என்ன யோசிச்சுட்ருக்க, இந்த மாதிரி உனக்காக நான் பூஜை பண்ணி ஒரு கயிறு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வாவுக்கு அந்த கயிறை கட்டி விட்டுட்டுறாங்க. ஆனால் அது அபூர்வாவுக்கு தெரியல. அவங்க ரொம்பவே யோசிச்சுட்ருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ தான் அவங்க சித்தி இந்த மாதிரி உனக்காக கயிறு கட்டி விட்டுருக்க, எனக்கும் நீ கயிறு கட்டி விடுறியா அப்படின்றாங்க. உடனே அந்த கயிறெல்லாம் அறுத்து போட்டுட்டு, நீ என்ன பைத்தியமா, நீ கேபி உயிரோட இருக்கான்னு சொல்கிறேன், நீ அவனோட ஆவிதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கியே, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. அப்போ தான் நம்ம சித்தியை ரொம்பவே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் அவங்க எதுக்காக அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம மருதாணி பாட்டிக்கு புரியவே இல்லை. ஒரு கட்டத்தில் நம்ம அபூர்வா அதை ஒரு பயன்படுத்திக்கிறாங்கன்னே சொல்லலாம். அவங்கள வச்சு நம்ம கேபி வெளியில் கொண்டு வர்றதுக்காக நம்ம சரத்சந்திரா கிட்ட பேசுறதுக்காக இது பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் சரத்சந்திரா நம்ம மீரா எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ அபூர்வா சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் சித்தி எதுக்காக அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எங்கள் சித்தி இந்த மாதிரி கேபிக்கு இன்னும் நீங்கள் சரியான சடங்கு செய்யாதனால தான் ஆன்மா சாந்தி அடையாத இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சித்தி சொல்கிறாங்க. அதுக்கு நான் போயிட்டு ககன் கிட்ட பேச முடியுமா, அதனால தான் அவங்கள அடிக்கிறேன் கோவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சரத்சந்திரா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் அண்ணி சொல்கிறதும் கரெக்டு தானே, அது செய்யாதனால தான் என்னமோ தெரியல, அவர் என்னோட கனவுல வந்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மீரா புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம சரத்சந்திரா சொல்கிறாங்க, நான் போயிட்டு அந்த ககன் முக்கிட்ட பேசணுமா அப்படின்றாங்க. அவன் எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கான், எனக்கு என் பொண்ணையே என்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போயிருக்கான், அவளுமே அவன் தான் முக்கியம் சொல்லிட்டு போயிருக்கா, அவள் பின்னாடி நான் போகணுமா அப்படின்றாங்க. அதுக்கு மீரா சொல்கிறாங்க, எப்படியும் இப்போ செரி திதி கொடுக்க முடியாது, அவருக்கு மூத்த பையன் பார்த்தீங்கன்னா இப்போ ககன் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீரா அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த அழுவியை கேட்டுக்கிட்டு நம்ம சரத்சந்திராவில் இது தாங்க முடியல. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, நான் போய் ககன் கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபூர்வா பண்ண திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா இப்போ சரத்சந்திரா போயிட்டு நம்ம ககன் கிட்ட பேசுறதுக்காக போகிறாங்க. இந்த பக்கம் ககன் கிட்ட போய் பேச போகிறாங்க. ககன் எதுக்குமே ஒத்துக்கல. இந்த பக்கம் நம்ம பூமியை தாங்க காட்டுறாங்க. பூமி ஒரு பக்கம், நம்ம சாரதாவும் எங்கே கிருஷ்ண பிரசாத் போனார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம கிருஷ்ண பிரசாத் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி நான் கோயிலில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கோயிலில் பார்க்குறதுக்காக வரத்துக்காக நம்ம பூமியும் சாரதாவும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ககனுக்குமே இப்போ சந்தேகம் வந்துருச்சு. இவங்க எதுக்காக நைட் டைமில் இங்கே அங்கன்னு போகிறாங்க, ஒரு பக்கம் ஹோட்டலில் பார்த்தோம், ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பூமியை போக விடாத அளவுக்கு நம்ம ககன் சாட்டியை வச்சுட்டு கையில் வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் பூமி எப்படியாவது எனக்கு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி பிளான் பண்ண மாதிரி ரெண்டு பேருமே ககனை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூமி வெளியில் போகிறாங்க. அந்த பக்கம் நம்ம ககன் பார்த்துடுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ககன் கிட்ட இவங்க ரெண்டு பேருமே போகிற வழியில் மாட்டிக்கிறாங்க. அப்போ ககன் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் ஒரு வேலையாக போயிட்டுருக்கோம் அப்படின்னு. சரி வாங்க நானே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல எப்படியோ பூமி தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அளவு இது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் நம்ம சாரதா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஐஸ்கிரீம் வண்டியை பார்த்து நான் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம அம்மா கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு ககனுமே போய் இது பண்ணுறாங்க. அந்த கட்டத்தில் அந்த கேப்பை பயன்படுத்திக்கிட்டு நம்ம பூமி என்ன பண்ணுறாங்கன்னா, கார் டயரை பஞ்சர் பண்ணிடுறாங்க. அதனால ககன் நம்மளுக்கு பூமிக்கு மேலே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. எதனால் இப்போ போகிறதுக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தது, இப்போ எப்படி கார் பஞ்சர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த பக்கம் எங்களுக்கு டைம் ஆகுது நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் கோயிலுக்கு அவங்க தனியாக போக ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம மீராவும் அதே சிவன் கோயிலுக்கு வந்திருக்காங்க. இந்த பக்கம் மீரா நம்ம கேபியை நினச்சிக்கு அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் கேபி என்ன பண்ணுறாங்கன்னா, மீரா பக்கத்தில் அவங்களுக்கு பொட்டு வச்சு விட்டுடுறாங்க. இந்த பக்கம் நம்ம மீரா என்னடா இது ஏதோ ஒரு துடுதல் நம்மளுக்கு இது ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்குறதுக்காக பார்க்குறாங்க. அப்போ கேபி அந்த சைடு போய் மறைஞ்சிடறாங்க. இந்த பக்கம் நம்ம மீராவும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த சைடில் நம்ம கேபியை தாங்க காட்டுறாங்க. கேபியும் நம்ம சாரதா எல்லாருமே மீட் பண்ணிட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ககன் பேசி முடிச்சுட்டு நம்ம சரத்சந்திராவும் போயிடுறாங்க ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு போய் சொல்கிறாங்க. அபூர்வா கேட்குறாங்க, என்ன மாமா ககன் ஒத்துக்கிட்டானா அப்படின்னு கேட்கும்போது, நான் எதுவும் பேசி அவன் ஒத்துக்கவே இல்லை அப்படின்றாங்க. சரி நீங்கள்
நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பூமியை கூப்பிட்டு பேசுங்க. நான் எதுக்கு அவளை கூப்பிட்டு பேசணும், நீங்கள் கூப்பிட்டு பேசுங்க. நீ வந்து ககனை ஒத்துக்க வச்சுனா நான் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பூமிக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்றாங்க. உடனே நம்ம ககனுமே வந்து ஒத்துக்காதனால நம்ம பூமிக்கு கால் பண்ணி சரச்சந்திரா பேசுகிறாங்க. இந்த சந்தோஷத்தோட நம்ம பூமி ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம பூமி வந்து சந்தோஷமாக வரும்போது செரிக்கு ஒரு டவுட் வருது. எது பூமியை மாமா வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நட்சத்திரா உன் வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இரு, எங்கள் அப்பா காரணம் இல்லாமல் வர சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம பிளான் பண்ணபடி ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மருதாணி பாட்டியும் நம்ம அபூர்வாவும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு கட்டத்தில் நம்ம பூமியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லு, நீ வந்து எப்படியாவது இந்த திதிக்கு வந்து நீ ககனை வந்து கூட்டிகிட்டு வரணும், அப்போ தான் நான் உன்னை மன்னிச்சு ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்துல நம்ம சரத்சந்திரா பூமிக்கிட்ட சத்தியம் கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம சரத்சந்திரா நீ வந்து எனக்காக இந்த விஷயத்தை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம பூமி அந்த இடத்துல கண் கலங்கி நிற்கிறாங்க. இதை நம்ம அபூர்வா பயன்படுத்திக்கிறாங்க. அபூர்வாவை பார்த்து நம்ம பூமி முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் மீராவும் நம்ம பூமி கிட்ட வந்து மீராவும் அழுதுகிட்டே இருக்காங்க. அதனால நம்ம பூமியால் எதுவுமே பேச முடியாத அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஆட்டோவில் போகும்போது யோசிக்கிறாங்க, ககன் கிட்ட போய் பேசி எப்படியோ சம்மதம் வாங்குற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம பூமி வந்து பேசுகிறத சாரதா பார்த்துட்டு வந்து பூமியை ஓங்கி அறையிறாங்க. என்ன இது, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கன்னு நீ தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பூமிக்கு வந்து நம்ம சாரதா வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோவில் போகிற பூமி இது ஒரு கனவு தானா, நான் பயந்துட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டே போகிறாங்க, எப்படி வந்து நம்ம ககனை வந்து சம்மதிக்க வைக்கிறதுன்ட்டு. ஆனால் பூமிக்கு தெரியாதுங்க, இந்த மாதிரி வந்து இது அபூர்வாவோட திட்டம் தான் அப்படின்றது பூமிக்கு தெரியுது. ஆனாலும் இது திட்டவட்டமாக அவங்களுக்கு தெரியல. அதனால் வந்து ஒரே குழப்பத்தில் போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ககன் வந்து யோசிக்கிறாங்க சரத்சந்திரா வந்து பேசினதை. ஒரு வேளை இந்த பூமியும் அம்மாவும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க, ஒரு வேளை இந்த கேபி வந்து உயிரோட தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககனுக்குமே டவுட் வர ஆரம்பிச்சிது. ஒரு வேளை நம்ம எப்படியாவது பூமிக்கிட்ட இருந்து இந்த உண்மையை வர வைக்கிறதுக்காக நம்ம இதுக்கு ஒத்துக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் நம்ம ககனுமே இதுக்கு ஒத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சூர்யாவை தாங்க காட்டுறாங்க. சூர்யா கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையும் வந்து நம்ம அபூர்வா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணுறாங்க. நம்ம கேபி இறந்த அன்னைக்கு நம்ம சாரதாவும் பூமியும் பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம சூர்யா கவனிச்சுக்கிட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் யோசிக்கிற விஷயத்த இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது தான் மேடம் கரெக்டு, கேபி உயிரோட தான் இருக்கான், எப்படியாவது அவனை நம்ம வெளி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து போகிற திட்டம் தாங்க இது. அந்த திட்டத்தில் நம்ம கேபி வெளி வருவாரா இல்லை. இந்த பக்கம் பூமியை வந்து ககன் கேட்குறாங்க, நீ என்னதான் மறைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, ஆனால் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் மட்டும் இருக்குன்றது தெரியுது, அதுவும் அந்த கேபி சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்கும், ஆனால் கண்டிப்பாக எத்தனை நாளைக்கு நீ உண்மையை மறைக்கிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமிக்கிட்ட ககன் வந்து பேசுகிறாங்க. இந்த பக்கம் சூர்யா எப்படியாவது நம்ம கேபியை வெளி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா கூட சேர்ந்துக்கிட்டு நல்லாவே ஆடிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் வந்து அபூர்வா தான் அவங்க அம்மாவை கொன்னதுன்னு தெரியும் போது சூர்யா என்ன பண்ண போகிறாருன்னே தெரியல. இந்த பக்கம் நம்ம ககன் வந்து நாளைக்கான வீடியோவில் எப்படி வந்து திதி கொடுக்க போகிறாருன்றதை பொறுத்திருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ இதோட முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் என்னெல்லாம் நடக்குதுன்றதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.